ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் வியூ ஷோரூமை விசிட் பண்ணதை ஒரு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சொன்ன மாதிரி தான் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அந்த வியூ ஷோரூமுக்கு விசிட் பண்ணப்போ கேதர் பண்ணணும், அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டெஃபினட்டாக நீங்கள் வியூ பிராண்டில் ஒரு டிவியை கன்சிடர் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் மஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஷோரூம் விசிட் பண்ணப்போ அங்கே நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வியூ ஷோரூமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா டிவிக்குமே 3 இயர்ஸ்க்கான வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்ம சேனல்லையுமே. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் தான் வாரண்டி இருக்கும். பட் நீங்கள் ஷோரூமில் எடுக்கிறப்ப என்னன்னா 3 இயர்ஸ்க்கான வாரண்டி மஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டெஃபினட்டாக 2000 அந்த ரேஞ்சில் டிஃபர் ஆகும் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் நான் கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா வியூ க்ளோ எல்இடி டிவியில் 2022க்கான மாடல் அஃபிஷியலாகவே அவங்க சைடில் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்கை மட்டும்தான் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே பார்த்தீங்கன்னா 6 டாப்பான ஷோரூமில் வியூ க்ளோ எல்இடி டிவி 2022 மாடலில் 65 இன்ச் 2 டிவி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கா. மற்றபடி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இது அவைலபிளாக காட்டுதுன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன்லாம் நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வீடியோ சொன்னதுக்கும் சொல்லியிருப்போம் கிளியரா என்னன்றது. ஏன்னா ஆன்லைன்ல ரொம்ப பிரைஸ் அதிகமாக காட்டுது உங்களுக்கு பழைய வியூ க்ளோ எல்இடி டிவி, அதனால பர்ச்சேஸ் பண்ண வேணான்ற மாதிரி தான் நம்மளும் சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கப்புறமா நீங்க வியூ க்ளோ எல்இடி டிவி 2022 மாடலை பர்ச்சேஸ் பண்றது ரெக்கமெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க வியூ க்ளோ எல்இடி டிவி 2025க்கான மாடலை லான்ச் பண்ணிட்டாங்க. நம்மளுமே நிறைய வீடியோல பேசியிருப்போம். ஆனா அந்த ஷோரூம்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வர்றவங்க எல்லாருமே எனக்கு பழைய மாடல் தான் வேணும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் சேல் முடிஞ்சிருச்சா. 65 இன்ச்ல மட்டும் தான் 2022 மாடல் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் டிசப்பாயின்மெண்ட் இதனால ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க யாருமே 2025ல லான்ச் ஆன வியூ க்ளோ எல்இடி டிவியை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நான் அவங்க கிட்ட கேட்டப்போ இந்த ஷோரூம்ல உங்களுக்கு என்ன பிராண்ட் என்ன மாடல் நல்லா மூவிங்ல இருக்குன்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வியூ சினிமா டிவியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே சேல் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஷோரூம்ல. அந்த டிவி ரொம்பவே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய ஷார்ட்ஸ்லயுமே நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வியூ சினிமான்ற டிவி மாடலை ஷோ பண்ணியிருப்பேன். அது ஐபிஎஸ் பேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியூவிங் ஆங்கிளும் நான் லைட்டாக அப்படின்னு காமிச்சிருப்பேன். வியூவிங் ஆங்கிள் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது பிக்சர் குவாலிட்டி. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வெப் ஓஎஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கூகுள் ஓஎஸ் கிடையாது. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு கூகுள் ஓஎஸ் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் அதுவுமே போக போக தான் நம்மளுக்கு அடாப்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெப் ஓஎஸ்ன்றதுனால கூகுள் ஓஎஸ் பண்ணிட்டு அதில் பண்ணுறப்ப அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த ஒரு ட்ரபிளாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண நினைச்சேன். அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் என்ன கேதர் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, வியூவோட வைட் டிவி ஃப்ரெண்ட்ஸ். வியூவோட வைட் டிவி உங்களுக்கு சவுண்ட் பார் அதில் இன்பில்ட்டா கொடுத்துருப்பாங்க. 80 வாட்கான சவுண்ட் பார். அந்த டிவியை பத்தி நான் விசாரிக்கிறப்ப என்ன எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம், வியூவோட வைட் டிவி எல்லாமே ஐபிஎஸ் பேனல் தான் நினைச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏன் சம்பந்தமே இல்லாம வியூ சைட்ல இருந்து இப்படி பண்ணாங்கன்றது தெரியவே இல்லை. 43 இன்ச்சு 55 இன்ச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வியூ வைப்ல 50 இன்ச் பாத்தீங்கன்னா விஏ பேனல். ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் நம்மள தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, வியூ வைப்ல வேற ஏதாவது ஒரு டிவிக்கான இன்ச்சஸை பார்த்துட்டு அதுக்கு ஐபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம 50 இன்ச் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 50 இன்ச்ல கிடைக்கிறது வெறும் விஏ பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎஸ் பேனல் கிடையாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே எனக்கு அங்க போனப்ப தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வியூ எதனால இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னு தெரியல. கொடுத்தாங்க 50 இன்ச்லயுமே அவங்க தாராளமா ஐபிஎஸ் பேனல கொடுத்துக்கலாம். பட் அந்த ஒரு இதுல மட்டும் விஏ பேனல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி அவங்க என்ன யோசிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேம் விளையாடுறவங்க இவங்களாம் எப்பவுமே டிவி டிஸ்பிளே நேரா உட்காந்து பார்த்து விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்காக யூஸ் ஆகுன்ற மாதிரி நினைச்சு கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. பட் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி இல்ல அந்த டிவியை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியூ வைட் டிவி எடுக்க போறீங்கன்னா அதில் 43, 55 இதெல்லாம் தான் உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல். அதில் 50 இன்ச் விஏ பேனல் தான். அண்ட் தென் வியூ சினிமா டிவியுமே உங்களுக்கு 50 வாட்கான சவுண்ட் அவுட்புட் இருக்கு. அந்த டிவி நல்ல ஒரு மூவிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஐபிஎஸ் பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்க வந்து வியூ சினிமாக்கும் வைபுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூ சினிமா டிவி கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். பட் ஆனால் அதுல வந்து ஒர்த்தான விஷயங்கள் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த டிவியை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஸ்மாலா வந்து காமிச்சிருப்பேன் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் நீங்க வியூ பிராண்டை வந்து கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க வியூ க்ளோ எல்இடி டிவி 2025 பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கு ரெடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வியூல வேற மாடலை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா வியூ க்ளோ எல்இடி 2022 மாடல் வந்து எங்க அவைலபிள் இருக்குன்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிற ரியாலிட்டி. ஸோ 2025 மாடலை வந்து ஏன் இந்த மாதிரியான லெட் டவுன் ஆச்சுன்றத நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். நீங்க அது எதனால இருக்குன்றது உங்க சைட்ல இருக்கிற பாயிண்ட் எல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல்ல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் ஏசரோட ஐப்ரோ சீரிஸ் 50 இன்ச்சுக்கான டிவியை டெஃபினட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது நம்ம சைடில். அது எப்படி என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகே ஆச்சுன்னா அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றதை ப்ராப்பராக வந்து வீடியோ மேக் பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் எல்லாத்தையுமே தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சுமே வந்து வியூ பிராண்டை வந்து கன்சிடர் பண்ண நினச்சிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.